நல்லா மூவ் பண்ற. இந்த இது ப்ளீஸ் ஓய். நானா தல இங்க போடு தல. புடிச்சுற. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. எஸ் நண்பா, நீயும் கூட வந்து விளையாடு. இல்ல வேணாம், நான் வந்து இப்போ எமர்ஜென்சி ப்ரொசீஜர் படிச்சிட்டு இருக்கேன். ஓ என்ஜாய் பண்ணு. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டேய் தோத்தாங்கோலி, இங்கதான் இருக்கியா? இந்த வீணா போன மிஷினை வச்சு என்னடா பண்ற? இதோட பேரு டியூபா. ஓ அப்படியா? இந்த டியூபாவை நாங்க என்ன பண்றோம்னு பாருடா. ஏண்டா இப்ப இது சூப்பரா வாசிக்கும். சூப்பரா என்ஜாய் பண்ணு. நாங்க போறோம், பாய். ஏய், என்னாச்சு? எதுக்கு அது அங்க போட்ட? அந்த டியூபா உனக்கு வேணாமா? இதுக்கு மேல எனக்கு அது தேவையில்லை. அதை வச்சு வாசிக்கவும் அவசியம் இல்ல. இது ஸ்டூபிடான விஷயம். ஸ்டூபிடா? என்னோட கிராண்ட்பா இதை எவ்வளவு அழகா வாசிப்பார் தெரியுமா? உண்மையாவா? அவர் வாசிச்சா எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் பேண்ட்ல வாசிச்சாரா? ஆமா. அப்படின்னா சூப்பரா இருந்திருக்கும். நான் ராபி. உன்னோட பேர் என்ன? சோவி. நீங்க தினமும் ஒர்க் அவுட் பண்ணுவீங்கல்ல, அது உண்மைதானே? எனக்காக நீங்க ஏதாவது சொல்லித்தர முடியுமா? ஓகே, நீ இன்னைக்கு என்னோட இடத்துக்கு வந்துடுறியா? 3 o'clock. உண்மையாமா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நாம அப்புறம் பார்க்கலாம். இத வச்சு டியூனை மாத்தி வாசிக்கிறேன். என்ன எதுக்காக இங்க வர சொன்னீங்க? இப்ப நான் யாருக்கு தண்டனைக்கா போடணும் சொல்லுங்க. முதல்ல நீ கத்தாம நான் சொல்றத மட்டும் கேளு. இப்ப நீ என்ன பண்ணணும்னா, ரெட் ரேஞ்சரோட பீஸ்ட் அப்புறம் அதோட டேட்டா பவர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். ஓஹோ, இது சீட்டா ஸ்பீட். இப்ப நீ எவ்வளவு வேணாலும் சத்தம் போட்டுக்கோ. இப்ப பாருங்க. இவன் திடீர்னு எங்க இருந்து வந்தான்? எனக்கு தெரியலையே. இவன் இங்க நம்ம சும்மா விடக்கூடாது. இட்ஸ் மூவிங் டைம். Activate beast power. Unleash the beast. உங்க ஆட்டத்துக்கு என்கிட்ட ஒரு அருமையான டியூன் இருக்கு. இந்தாங்க. இப்ப நான் களத்துல இறங்க வேண்டிய நேரம். அது மியூசிக் கேட்க நீங்களா ரெடியா இருக்கீங்களா? நண்பா, என்ன நீ மிஸ் பண்ணிட்டியா? இப்ப என் பொருளை வச்சு உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னால என்ன பண்ண முடியும் ராபி? இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்மள இவங்க வாசிச்சிருவாங்க. வாங்க ஓடிடலாம். ஆமா, நம்ம கிளம்பிடலாம். நோ. ரோபோட்ரான் கண்டிப்பா திரும்ப வருவா. சரி வாங்க நம்ம பேஸ்க்கு போலாம். ஓகே. ரெண்டு முட்டாளுங்களும் ஒன்னும் செய்யல. சரியான டம்மி பீஸுங்க. யாரு? வாங்க. ரேஞ்சர்ஸ் பீஸ்ட் பவரை யூஸ் பண்ணாலே ஈஸியா உங்க கிட்ட ஜெயிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். சவுண்ட் பிளாஸ்ட்லாம் கூட பண்ணோம். ஆஹா, எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு இன்னும் டியூன் பண்ணணும், ரிதம் பவரை ஏத்தணும், இவன் வெப்பனை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இது வரைக்கும் இல்லாத ஒரு டியூனிங் பவரை இவனுக்கு கொடுக்கறேன். அதுக்கப்புறம் பாரு. இப்போ உன்னோட பிளான் என்ன?
அவங்க சோனிக் வேவ்ஸ் வச்சு தான் இது எல்லாத்தையும் பண்றாங்க. அதனால அது எங்க இருந்து வருதுன்னு நான் ட்ராக் பண்ணலாம்னு இருக்கேன். அவங்க வெப்பனை எப்படி பயன்படுத்துறாங்கங்கறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்கள எதிர்க்க ஈஸியா இருக்கும்ல. ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. அவங்க எல்லாரும் எப்ப வேணா சிட்டிக்குள்ள வரலாம். எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே மேம். ஹே, ஹே ஹலோ நண்பா, திரும்ப வந்ததுல சந்தோஷம். ட்ரைனிங்க்கு ரெடியா? நான் பிறந்ததுல இருந்தே இதுக்கு ரெடி. நான் ஒரு ஃபார்ம்ல இறங்கிட்டேனா அதுல இருந்து யாராலையும் என்ன வெளியே கொண்டு வர முடியாது. ஹேய் ஜோவி, மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நீ முதல்ல கத்துக்க வேண்டியது என்னன்னா முதல்ல உன்னை எப்படி காப்பாத்திக்க போறங்கிறது தான். புரியுதா? அப்படி நான் சொல்றீங்க, தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ ஆரம்பிக்கலாமா? ரொம்ப நல்லா பண்ற. பண்றியா? ஓகே, இவ்வளவு வேகம் தேவையில்லை. நல்லா ரொட்டேட் ஆகணும், சரியா? ட்ரை பண்ண. உன்னால இதை பண்ண முடியும். ஏய், அடி எதுவும் பண்ணலையே. என்னால அந்த டொர்னடோ கிக்க பண்ண முடியாது. இப்போதைக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ, சரியா? சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது பண்ண. என்ன பண்ண? என் டியூபா இருக்கும்போது நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா நான் தான் அதை குப்பை தொட்டியில போட்டுட்டேனே. அது ரொம்ப ஃபன்னா இருந்திருக்கும் இல்லையா? அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஓகே, நாளைக்கு ட்ரைனிங்க கண்டினியூ பண்ணலாம். சின்ன சின்ன பிட்ஸா மாத்தினா போதும் இவன் அதிரடி இசையாயிடுவான். இப்ப இவன் கிட்ட பிளாஸ்ட் ஏடியேட்டரோட பவர் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். சரி, இப்ப நீ என்ன நினைக்கிற? இதோ இவர பத்தி. ஓவரா பேசாத, புரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரு ஹை பீட் டண்டனக்கா போடட்டுமா? ஒழுங்கா பின்னாடி போ. டண்டனக்கா. Justice we fight, with peace moving light, together we rise. Go, go, Power Rangers! Go, go, Power Rangers! Power Ranger Peace Mode first. இது எங்களுக்கான டெரர் இசை. வேண்டாம் வேண்டாம், நான் உங்ககிட்ட வேணான்னு சொன்னேன். கிரேட், சரியான ஷாட். இதே மாதிரி டியூனை வச்சு அந்த பவர் ரேஞ்சர்ஸையும் ஓட வைப்போம். யூஸ் பண்ண போற டியூன் என்ன தெரியுமா? டிஸ்ட்ரக்ஷன். ஆமா ஆமால. ஓ, இது ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்கே. வாவ், இது நாம ரெண்டு பேரும் சேர்ந்தே வாசிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல். அதெல்லாம் கொஞ்சம் அழுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இது எடுத்துக்கலாமா? நிச்சயமா எடுத்துக்க. இது எல்லாமே என்னுடைய கிராண்ட் பாவோடது. என்னது இதெல்லாம்? ஓ, ஓ. இது எல்லாமே உங்க தாத்தாவோட டியூபாவா? எஸ் மேம், இது கிராண்ட் பாவோடது தான். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்ப எடுக்கிற. இப்ப எதுக்காக இதை எங்க கொண்டு வந்திருக்க? பவர் ரேஞ்சருக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? கண்டிப்பா இருக்க கூடாதுதான். ஆனா இது எனக்காக இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக. அவனுக்கு கொடுக்கலாம்ல. எங்க பாரு ரேஞ்சர், நமக்கு கவலைப்படுறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு. முதல்ல ரோபோட்ரனை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசி. ஓகே. உங்களை அப்புறமா பாக்குறேன். இதுல ஏதோ ஒண்ணு மாட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் பாரு. யா, சூப்பர். இனிமே இத வாசிச்சா எல்லா சத்தமும் கரெக்டா இருக்கும். இப்போ நீ ஏற பம்ப் பண்ணு. இப்ப இதுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில வந்துரும். அவ்வளவுதான். எப்படி ஐடியா?
எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஒண்ணும் நடக்கலையே. திரும்பியும் ட்ரை பண்ணி பாரு. ஹை, ஹ, ஹை, ஆ. பிரமாதமா பண்ண. இன்னைக்கு ஒரு டஃப்பான விஷயம் பண்ணலாமா? அது என்னன்னா டோர்னடோ கிக்க ட்ரை பண்ணலாமா? ரெடியா? ஓகே. என்னால அது பண்ணவே முடியல. அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டு கொடுத்துட கூடாது. உன்னால முடியும். கமான், ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். எதையுமே ஈஸியா விட்டுறக்கூடாது. அடேங்கப்பா, இது நீங்களும் உங்க கேர்ள் ஃபிரெண்டுமா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையாவா? ஆனா அது நல்லா இருக்கு. நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதை விட எனக்கு முக்கியமான வேலை இப்ப இருக்கு. எனக்கு ஏதாவது வேலை இல்லைன்னா உட்கார்ந்து வரைஞ்சிட்டு இருப்பேன். மத்தபடி நீ நினைக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்ல. அடேங்கப்பா, எனக்காகவா? ஆமா. இது அப்படியே பளபளன்னு மின்னுது. ஆனா இத வாசிக்க எனக்கு சுத்தமா மனசு இல்ல. ஒன்னும் கஷ்டம் இல்ல. மார்ஷியல்